நான் என் நேசருடையவள். சொல்லுங்க, மாயத்திரம் சொல்லுங்க. நான், எல்லாரும் சொல்லுங்க. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது என்பது அது ஒரு மிக நம்பிக்கையான ஒரு வார்த்தை. அவர் பிரியம் நம்மீது இருக்க வேண்டுமானால் நாம் யாருடையவர்களாக இருக்க வேண்டும்? நாம் தேவனுடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா மனிதர்களும் அவர்களுடையவர்களாக வந்து இருக்கிறார்கள். அவர்களுடையவர்களாக இருக்கிற என்ன அர்த்தம்? அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய செயல்கள் எல்லாமே இது அவர்களுடைய விருப்பம் சார்ந்ததாகவே வந்து காணப்படுகிறது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் என்னவென்றால், நாம் யாருடையவர்களாக இருக்க வேண்டும்? நாம் தேவனுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டு இனிமேல் நான் வந்து வாழவில்லை, என்னுடைய எல்லா அவயவங்களும் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, இனி கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நாம் அநேக காரியங்களுக்காக வந்து ஜெபிக்கிறோம். உலகத்தினுடைய அநேக காரியங்கள் நமக்கு தேவையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவைகளை சார்ந்து நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறதான நம்ம ஆண்டவரே நான் உம்முடையவராக மாறணும் என்று சொல்லி ஜெபிக்கிறதான ஜனங்கள் மிக மிக குறைவு. ஆண்டவருக்காக வாழ்கிறதான வாழ்க்கை என்பது ரொம்ப வந்து இனிமையான ஒரு வாழ்க்கை. ஆனா ஆண்டவருக்காக வாழ்கிற என்று சொல்கிறதான ஜனங்கள் கூட இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில மன நிம்மதியை இழந்து போயிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரி காத்தல களத்தில் அவங்களுக்கு ஒண்ணுமில்லப்பா, அவங்களை பார்க்கும்போதே தெரிந்தது ஏதோ பயங்கர போராட்டத்தில் இருக்க என்பது தெரிந்தது. ஆனா அவர்களை குறித்து அவருடைய சகோதரி சொல்றாங்க, என்னுடைய சகோதரி 2 நாளைக்கு முன்னாடி தற்கொலை சூசைட் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப போராட்டம், நான் மீட்டு எடுப்பதற்கு எனக்கு போதும் ஆகிட்டு. யாருங்க? கிறிஸ்தவங்க வாழ்க்கையில வருகிறதான போராட்டங்களை கடந்து போக இவர்களால் முடியல. ஏன் முடியல? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் உதவி செய்ய நான் ஆர்வமாக இருக்கிறேன், நான் உங்களுடைய பாரத்தை தாங்குவேன் அவர் சொல்றாரு, நான் தப்புவிப்பேன் சொல்றாரு. சொல்லுகிறவர் மனிதன் அல்ல, சொல்லுகிறவர் வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அவர்களால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து போக முடியவில்லை? தனிமையை உணர்கிறார்கள் இன்றைக்கு அநேக. அவர்களுக்கு திடம் சொல்லதான மனிதர்கள் இல்லை. வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய நெருக்கடிகளை எல்லாம் கடந்து போனாங்க. ஆனால் அவர்களுக்கு சோர்ந்து போனதான நேரத்தில் எல்லாம் அவர்களுக்கு திடம் சொல்ல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு வழிகாட்டுதல் தேவையில்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் தாங்கள் விரும்பினபடியே தான் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். எவள் ஒருவள் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார்களோ அவர்களால் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே முடியாது. ஆண்டவர் யார் மேல் பிரியமாக இருக்கிறார்? நாம் அவருடையவர்களாக இருந்தால் அவர் பிரியம் நம்மேல் இருக்கும். அவருடைய பிரியம் நம்மேல் இருந்தால் அவர் நம்மை அதிகமாக வந்து மேன்மைப்படுத்தி நடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பரிசுத்தம் செய்கிறார், நம்மோடு கூட எப்போது வருகிறார், நம்மை கண்காணிக்கிறார், நம்மை யார் தொடாதபடி காக்கிறார், யார் வேதனைப்படுத்தாதபடி காக்கிறார். இது எல்லாம் தேவன் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நடைபெறுகிறதான ஒரு காரியம். தேவன் என்னோடு இருக்கும் போது எனக்கு ஒரு கவலையுமே இருக்கா? கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பார்ப்போம். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்து ஒரு குடும்பத்து பாரத்தை தான் தாங்குறீங்க, அவ்வளவு குடும்பத்து பாரத்தையும் தாங்கிட்டு நாங்க சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சோத்திரம். செத்த வீட்டில் போனா துக்கத்தோட பிரசங்கம் பண்ணணும், உடனே அடுத்தால செத்த வீடு காலையில இல்லை செத்த வீடு சாயங்காலம், மறுநாள் என்ன வீடு? திருமண வீடு. அங்கே போனால் சந்தோஷமாக வந்து என்ன செய்யணும்? சந்தோஷமாக வந்து பிரசங்கம் பண்ணணும். சங்கடத்தில் வந்து வாரீங்க,
நாங்கள் சங்கடத்தை உங்ககிட்ட காட்டணும். அப்படிதானே? சிரிச்சுக்கிட்டே உங்கள் சங்கடத்தை கேட்டால் உங்களுக்கு நல்லா இருக்குமா என்ன? சங்கடத்தை வந்து காட்டணும். ஊழியக்காரனுடைய பாடு கூட பாடு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, நாங்கள் என்ன செய்யிட்டு இருக்கணும்? அது உங்களுக்கு விதி பாஸ்டர், எங்களுக்கு அந்த விதி இல்லை. சோத்திரம். இதையெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் என்ன நினைப்பார்? நாம் அவருக்கு என்று சொல்லி வந்து விட்டோமே, நாம் அவருடையவராக வாழ வேண்டும் என்று சொல்லி வந்து விட்டோமே, இனிமேல் நம்முடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றினா நான் தேவனுடைய மனுஷன் அல்லவே என்கிறதான ஒரு எண்ணம் இருதயத்துக்குள்ள வருகிறபடினாலதான் எங்களுடைய விருப்பத்தை செய்யாம தேவனுடைய விருப்பத்தை வந்து செய்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, உங்களையும் அந்த தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்? வழிகாட்டுகிறோம். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு வழிகாட்டினா அநேகருக்கு வந்து என்ன செய்கிறது இல்லை, பிடிக்கிறது இல்லை. எனவேதான் இன்னைக்கு அநேகர் சபையை மாற்றிடுறாங்க. எனவேதான் அநேகர் வந்து ஊழியக்காரர்களை மாற்றிடுறாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு என்ன பிரசங்கம் தான் பிடிக்கிறது, எதமாய் வந்து பிரசங்கம் பண்ணணும். நாம் தேவனுடையவர்களாக இருக்க வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள், வாசிங்கள். எண்ணாகமத்தினுடைய புத்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 23:9 வாசிங்க. கன்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார். ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு அனுபவம், தனியே வந்து இருக்கிறதான ஒரு அனுபவம். கர்த்தருடைய வார்த்தையில பார்க்கிறோம், நான் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு பூமியில் உள்ள உலகத்தில் உள்ளதான ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்தெடுத்தேன். யாரை பிரித்தெடுக்க விரும்புகிறாரோ அவர்களுக்கு அதிகமான உபத்திரவங்களை ஆண்டவர் கொடுத்து பார்க்கிறார். எப்படியாய் இவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து என்ன செய்யணும்? வெளியே வர வேண்டும். பிரித்தெடுக்கப்படுகிறதான ஜனங்கள் மிகவும் குறைவான ஜனங்கள் தான். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனங்கள் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டார்கள். அப்படி எப்போதும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்ந்த நாட்கள் போதும். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம், நான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினா நான் நானாக வந்து வாழ முடியாது, நான் நானாக வாழ முடியாது. இன்னைக்கு அநேகருடைய விருப்பம் என்னன்னா, நான் நானாக வாழணும், நான் கோபக்காரன், என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தணும், நான் எப்போதும் ஜாலியாக இருக்கணும், நான் என்னுடைய ஜாலித்தனத்தை வெளிப்படுத்தணும், நான் வந்து எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எனவே நான் பரிகாசம் பண்ணணும். இப்படி அவரவர்கள் நானாக வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக விதமான சுபாவங்களை அவர்கள் தனித்துவமாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாருடைய சுபாவம் வரணும்? யாருடைய சுபாவம்? கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களுக்கு வர கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை கையை வைத்தாங்க. அவன் கையை வைத்தனப்பறம் அவங்க சொன்ன சாட்சி ஞாபகத்தில் வருது. நேற்றே வந்துட்டாங்க. நேற்று வந்து ஒரு அவங்களுக்கு சாட்சி செய்ய சொல்லிக்கிட மாட்டாங்க. சோத்திரம். இட்லி வந்து அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இட்லி சரியா வந்து என்ன ஆகலை, வியாபாரம் ஆகலை. திடீர்னு இட்லி வியாபாரம் ஆகலை. இட்லி வியாபாரம் ஆகலாம், அது வந்து வேஸ்ட் ஆகும்ல, அது அடுத்த நாள் பயன்படுத்துவதற்கு முடியாது, வேஸ்ட் ஆகும். இப்போ ஏற்கனவே என்னுடைய மனைவி அடிக்கடி வந்து அவர்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறார், நீங்கள் இட்லி அவிக்கும் போது சோத்திரம் போட்டுக்கிட்டே என்ன செய்யணும்? அவிக்கணும். வியாபாரம் பண்ணும்போது சோத்திரம் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுனா உங்களுக்கு அந்த காரியத்தில் என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகணும். அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு, 101 சோத்திரம் நான் என்ன செய்வேன்? 101 சோத்திரம் போடுவேன். அது ஒரு பெரிய காரியம் தான். அவங்களுக்கு அப்படி ஒரு பொருத்தனை பண்ணணும்னு ஞாபகம் வந்திருக்கு. 101 சோத்திரம் போடுவேன். ஆண்டவரே, எனக்கு அந்த இட்லியெல்லாம் என்ன செய்யணும்? வித்தரணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். புதுசாக வந்தவங்க இப்படி ஒரு பொருத்தனை பண்ணா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் 101 சோத்திரம் போட்டு அவங்க அந்த வியாபாரத்தை வித்தாங்க. எல்லா இட்லியும் என்ன ஆயிட்டு வித்துட்டு அவங்க சொன்னாங்க ஒரு சாட்சி. அடுத்தாற் போல ஒரு விபத்து, ஒரு பெரிய ஒரு விபத்து ஏற்பட இருந்தது. அவங்க சொன்ன சாடைக்கு கட்டாயம் காலவே இருக்கும்.
இல்லாட்டா எதிர வந்தவனுக்காவது ஏதாவது நடந்திருக்கும். 2 பைக்கு நேருக்கு நேர் என்ன செய்யிருக்கிறாங்க, முட்டி இருக்கிறாங்க. முட்டினதுல கர்த்தருடைய கிருபையில பெரிய அளவு, சிறிய ஒரு காயம் பெறுவதில் அந்த நகம் லேசா பேர்ந்திருக்கு. வேற பெரிய அளவுக்கு காயம் இல்லாதபடி கர்த்தர் காத்தார். நாம ஜெபிக்கிறோம், விபத்துகள் வராதபடி ஜெபிக்கிறோம், நைட் ஜெபத்துல ஜெபிக்கிறோம், அடுத்த உபவாச ஜெபத்துல ஜெபிக்கிறோம். நமக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு விபத்து வரக்கூடாது நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டை கிருபையில விபத்து வந்தாலும் மலை போல் வருகிறது, பனி போல் போய்விட்டது. அது அவர்கள் சொன்னதான சாட்சி. கத்திருந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. சரி, நாம பிரித்தெடுக்கப்பட்டதான அனுபவத்தில் வரும்படியாகத்தான், நம்மை தனியே ஆண்டு வைக்கும்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களை கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடுறதே என் விருப்பத்தின்படி எல்லா காரியங்களும் நடக்கணும். தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளை அப்படி நினைக்காதிருங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்துல நாம் ஜெபிக்கும் போது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஜெபத்தின்படி உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, அதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். தேவன் அவருடைய சித்தத்தை உங்களை வைத்துதான் செய்யும்படியாக விரும்புகிறார். ஆனா இன்றைய வரைக்கும் நீங்கள் யார் சித்தத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய சித்தத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னுடைய விருப்பத்தின்படி நீங்கள் செயல்பட வேண்டாம், உங்க சித்தத்தை. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளிடத்துல விருப்பத்தையும் செய்கையையும் அவருடைய சித்தத்தின்படி உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேக காரியங்களை நாம் விரும்புகிறோம், அது அப்படியே நடைபெற வேண்டும் என்று சொன்னா விரும்ப வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய ஞானம் ரொம்ப குறைவுள்ளது, நம்முடைய அறிவு ரொம்ப குறைவுள்ளது. நமக்கு நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாது. ஆண்டவருக்கு தான் எல்லா காரியங்களும் தெரியும். எனவே சில காரியங்களை ஆண்டவர் தடை பண்ணுகிறார். நாம் சில காரியங்களிலே நாம் சகிப்புத்தன்மை உடையவர்களாக மாறும்படியாக அநேக உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. சில மனிதர்கள் மூலமாக உபத்திரம் வருகிறது. வேதம் சொல்கிறது, உபத்திரவம் மனிதர்களுக்கு எதை உண்டாக்க வேண்டும்? பொறுமையை உண்டாக்கணும். ஆனா இன்னைக்கு உபத்திரவம் எதை உண்டாக்குது? அநேகருக்கு கோபத்தை உண்டாக்குது. எங்கேயே ஆரம்பிச்சிருக்குது, வீட்டிலே ஆரம்பிச்சிருது. கணவன் பேசினா மனைவிக்கு பொறுமை இல்லை, மனைவி பேசினா சொல்லுங்களேன் கணவனுக்கு பொறுமை இல்லை. பெற்றோர்கள் பேசினா யாருக்கு பொறுமை இல்லை? பிள்ளைகளுக்கு பொறுமை இல்லை. இந்த பொறுமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு அந்த பிரச்சனை ஓஞ்சிடும். அன்னைக்கு அதுக்கு அவர்கள் பேச மாட்டாங்க. நீங்க அந்த பொறுமையில பாஸ் பண்ணி விட்டீர்கள் என்றால் அதற்கு பிறகு பேசுறவங்க பேச மாட்டாங்க. ஒரு கலைஞன் ஒரு உருவத்தை அவன் செதுக்கிறான் என்றால் அவன் விரும்பினபடி அந்த உருவம் செதுக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு அடி கூட அவன் அடிப்பதற்கு அவன் இடம் கொடுக்க மாட்டான். என்றால் அதற்கு பிறகு ஒரு அடி அடித்தால் கூட அதனுடைய உருவம் கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஏன் உபத்திரவம், ஏன் சுற்றி முள்ளான ஜனங்களை வைத்திருக்கிறார்? நாம் நினைக்கிறோம், நான் நல்லவன், நான் நல்லவள், எப்படி எனக்கு பிரச்சனை வரலாம்? நல்லவர்களுக்கு தான் பிரச்சனை வரும். எதற்காக நல்லவர்களுக்கு பிரச்சனை வருகிறது? நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் என்ன அடையணும்? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். இப்ப இருக்கிற பரிசுத்தம் உங்களுக்கு போதாது. உங்களை ஆண்டவர் பிரித்தெடுக்கும்படியாக விரும்புகிறார். பாலில் இருந்து வெண்ணெய் என்ன செய்வாங்க? பிரித்தெடுப்பாங்க. அது பிரித்து எடுப்பதுக்கு என்னத்தை வச்சு கிடைவாங்க? இப்ப மிஷின்லாம் பொதுவாக அதை எதை வச்சு கிடைவாங்க? அந்த பால் உள்ள கிடந்து அது அலக்கழிக்கப்படும், விடுறது இல்லை. அது பிரிஞ்சு மேல வர்ற வரைக்கும் விடுறதே இல்லை. அப்படி போட்டு அந்த தயிரை போட்டு கடன்னு கடைஞ்சி ஒரு பானை நிறைய இருக்கிறதான அந்த தயிர்ல உலகான என்ன கிடைக்கும்? வெண்ணெய் கிடைக்கும். அந்த பாலை விட இந்த எண்ணெய், இந்த வெண்ணெய் விலையேற பெற்றது. இந்த விலையேற பெற்றவர்களாக மாற்றும்படியாகத்தான் அநேக கஷ்டங்கள். ஆனா நிறைய பேர் கஷ்டங்களை கொடுக்கிறோம், கஷ்டங்களை சகிக்கிறது இல்லை. நீங்கள் கஷ்டங்களை சகிக்கிறவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? கஷ்டத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? சோதனையை சகிக்கிற சோதனை ஏற்றுக்கொண்டு அந்த சோதனை நீங்க பாதிக்கப்படுறது தான்
உங்களுக்கு வந்து என்னது ஆசீர்வாதம். ஆனா நாம வந்து விரும்புறோம், ஆண்டவர் எனக்கு சோதனை வரக்கூடாது, சோதனையே வேண்டாம், சோதனையே வேண்டாம்னா உங்களுக்கு மேன்மை கிடையாது. பரவாயில்லையா? பரவாயில்லையா? அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். பாஸ்டர் அதெல்லாம் பார்த்தது யாரு பாஸ்டர்? இப்போ நான் நல்லா இருக்கணும், இப்போ நான் நல்லா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எனக்கென்று வாழுங்க, நான் உங்களை வந்து எட்டாத உயரத்தில் உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை கடந்து வருகிறது அநேக ஜனங்களை இன்னும் ஆண்டவர் எட்டாத உயரத்திற்கு கொண்டு போக முடியாத திட்டத்தை வந்து வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதற்கென்று சொல்லி இன்னும் தகுதி உள்ளவர்களாக மாறவில்லை. எவ்வளவு சீக்கிரத்திலே தகுதி உள்ளவர்களாக மாறுகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரத்திலே உங்களுக்கு வந்து உயர்வு வந்துவிடும். ஆண்டவர் உங்களை பிரித்தெடுக்கிறதான தேவன் எதற்காக? நீங்கள் அவருடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. மனுஷனை பிரியப்படுத்தினதான நாட்கள் போதும். நாம் அநேக நேரங்களிலே மனுஷரை பிரியப்படுத்துகிறோம் என்று சொல்லி யாரை வேதனைப்படுத்துறோம்? நாம் ஆண்டவரை வந்து வேதனைப்படுத்துறோம். மனுஷன் இன்றைக்கு பிரியமாக இருப்பான், நாளைக்கு பிரியமாக இருக்க மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக ஆண்டவரை ஆராதிக்கதான வேண்டிய நேரத்தில் என்ன செய்யறது இல்லை? ஆராதிக்கிறது இல்லை. பணத்தை சம்பாத்தியம் பண்ணுவதற்காக ஆண்டவரை ஆராதிக்கிறத நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லை. வாரத்தில் ஒரு நாள் யாருடைய நாள்? சத்தமா சொல்லுங்களா? கர்த்தருடைய நாள். பழைய ஏற்பாட்டு காலத்துல சனிக்கிழமை, பழைய ஏற்பாட்டு காலத்துல சனிக்கிழமை. பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தை விட புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் வந்து மேன்மையானவர்கள், உன்னதமானவர்கள். நம்ம உடனே சொல்லிடுவோம், அது பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் ஓய்ந்திருப்பது, புதிய ஏற்பாட்டு காலத்துல அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை? மோசேயின் இடத்துல போய் ஒருத்தங்க சொன்னாங்க, ஒருத்தன் என்ன, அவன் வந்து என்ன பொறுக்கிட்டு இருக்கான்? என்ன பொறுக்கிட்டு இருக்கான்? விறகு பொறுக்கிட்டு இருக்கான், அப்படிதானே? அவன் என்ன செய்யணும்? அது வரைக்கும் பிரமாணத்துல சொல்லப்படல. ஓய்வு நாள் இல்ல, ஓய்வு நாள் கட்டளை மீறக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா மீறுவான் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்காம அந்த மீறினா என்ன செய்யணும் என்றதான கட்டளை அங்கே எழுதப்படவில்லை. எனவே மோசே நேர தேவனிடத்துல போனான், ஆண்டவரே ஓய்வு நாள் பிரமாணத்தை இவன் ஒருத்தன் மீறிட்டான், இவனை என்ன கட்டளை வருகிற வரைக்கும் இவனை என்ன படுத்தணும்? காவல்படுத்தி வச்சிருக்கோம், கொஞ்சம் வெயிட்டிங் வைங்க. என்ன கட்டளை வந்தது? என்ன கட்டளை வந்தது? அதெல்லாம் தெரிஞ்சா என் பாஸ்டர் நாங்கள் இப்படி இருக்கோம். அவனை கல்லெறிஞ்சு என்ன செய்யணும்? அவன் உயிரோட இருப்பதற்கு தகுதி இல்லாத ஆள், உயிரோட இருப்பதற்கே தகுதி இல்லாத ஆள் என்று சொல்லி கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே தேவன் சொன்னார். சரி, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் அப்படி சொன்னார். இவன் புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம மீறினா அது தண்டனையே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிடுவாரா? அதுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? வாரத்துல ஒரு நாள் யாருக்குன்னு கொடுக்க வேண்டிய நாள் இல்ல. இந்த சிபிஎம் ஒரு சபை உண்டு, அவங்க தான் அவங்களோட பாராட்டணும். அவங்க வந்து விதிவிலக்கே கிடையாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா அவங்க அங்கே இருந்து என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்தணும், ஆராதனை பண்ணணும். யாருமே வந்து மீற மாட்டாங்க, எல்லாருமே அங்கே வந்து போயிடுவாங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் கடுமையான சட்டத்திட்டங்கள்லாம் உண்டு. சட்டத்திட்டங்களை மீறினா பாஸ்டர் காணிக்க வாங்க மாட்டாரு, சட்டத்திட்டங்களை மீறினா சபையில ஜெபம் பண்ணக்கூடாது, சட்டத்திட்டங்களை மீறினா சபையில சாட்சி சொல்லக்கூடாது, சட்டத்திட்டங்களை மீறினா பாஸ்டர் வீட்டுக்கு ஜெபம் வர மாட்டாரு, சட்டத்திட்டங்களை மீறினா அவங்க விசேஷத்துக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது? கூப்பிடக்கூடாது. பாஸ்டர் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டார். எனவே எல்லாரும் நடுநடுங்கி அங்க பாஸ்டர் வாக்கு தான் யார் வாக்கு? தேவனுடைய வாக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வந்து ஸ்டிக் பண்றது இல்லை, வார்த்தை தான் உங்களை ஸ்டிக் பண்ணணும், ஆண்டவர் தான் உங்களை ஸ்டிக் பண்ணணும். என் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே மனுஷனை ஸ்டிக் பண்ணாம நன்மையும் தீமையும் வச்சிருக்கிறேன், ஆனா இதை எடுத்தா இது கிடைக்கும், இதை எடுத்தா இது கிடைக்கும், எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு எது தேவையோ மனுஷன் சுயாதீனம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொள்ளக்கூடாது. வேதம் சொல்கிறது, எனக்கு சுயாதீனம் இருக்கிறது, நான் நினைச்சா ஜெபம் வரலாம், நினைச்சா நான் ஜெபம் நினைச்சா நான் ஜெபம் இருக்கலாம்.
ஆனா இந்த சுயாதீனத்தை நான் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நான் பயன்படுத்தினா நான் யார் கிடையாது, நான் தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. தேவனுடைய ஊழியர்கள் மட்டும்தான் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பது அல்ல. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பிரித்தெடுக்கப்பட்டதன் அனுபவத்தில் தான் இருக்க வேண்டும். எரேமியாவுக்கு எழுதின புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, விலையேற பெற்றது என்று வாசிங்க. நிலைத்தும் இருப்பார், நீ தீர்ப்பானது என்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தா என் வாய் போல் இருப்பாய். விலையேற பெற்றது என்னது ஆத்துமா. இந்த சரீரம் எல்லாம் இது அழிந்து போகக்கூடியது. இந்த ஆத்மா மட்டும் அழியவே அழியாது. அது அழியவே அழியாது. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை தாங்க முடியலன்னு தங்களை முழுசும் அழிச்சிருதேன்னு சொல்லிட்டு அவங்க தற்கொலை பண்ணி மறித்து போறாங்க. இதை சரீரத்தை விட்டு தான் அவங்க வெளியே போக முடியுமே ஒழிய அவர்கள் தங்களை அழித்து கொள்ள முடியாது. எனவே ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ சூசைட் பண்ணுவார்களானால் அவர்கள் சரீரத்தில் இருந்ததை விட பயங்கரமான சங்கடங்களை அனுபவிப்பார்கள். ஒரு மனுஷன் சரீரத்தில் இருந்தால் அவனுடைய வீடு ஏற்றுக்கொள்ளும், சரீரத்தில் இருந்தால் அவனுடைய உறவு ஏற்றுக்கொள்ளும். சரீரத்தில் இல்லாத பட்சத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நபர் நம்ம குடும்பத்தை விட்டு காலம் சென்று போறதான ஒரு நபர் வந்தா வாங்க உட்காருங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு யாரும் சொல்லுவீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வந்துட்டாங்க, வந்து நாங்க இருக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? நமக்கு எப்படி இருக்கு? பயமா வேற இருக்கு. இப்ப யாரும் மாறிட்டாங்க, வெறும் ஆத்மா மாறிட்டாங்க. முதல்ல சரீரத்தோடு இருந்தாங்க. இப்ப இந்த ஆத்மா இந்த காலம் மரித்தால் மட்டுமே எங்க போகும்? இளைப்பாறுகிறதான இடத்திற்கு போகும். என்ன இடம்? இளைப்பாறுகிறதான இடம் பரலோகம் அல்ல. பரலோகத்திற்கும் பூமிக்கும் மத்தியில பரதீஸ் என்று சொல்கிறதான ஒரு இடம் இருக்கிறது. அது என்ன இடம்? மரித்த தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்மா இளைப்பாறுகிறதான ஒரு இடம். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவையும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவருடைய ஆத்மாவையும் ஒரே இடத்தில் வைப்பது இல்லை. கர்த்தருக்குள் மரித்ததான ஜனங்கள் மட்டும் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் தான் பரதீசில் இருக்கிறாங்க. இதற்கு இடையில ஒரு மனுஷன் இருப்பார் என்றால் அவனுடைய ஆத்மா அல்லோலப்பட்டுக்கிட்டே அலையும். அதில் சிலர்லாம் பார்த்தா சிலருக்குள்ள ஏற்ற அவர்களை படுத்துக்கிறதான பாட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நபருக்கு ஒரு பொல்லாதாவி வெட்டும் போது வயசான ஆள் தான், 75 வயசு 80 வயசு ஆயுதம் செத்துருக்கு. ஆனா அது காலம் சாகலை. அது காலம் சாகலை. அது எந்த வீட்டில் மறைத்ததோ அங்கே இருக்கு. அந்த வீட்டுக்கு உரிமைப்பட்டவங்களே அது அங்க இருக்க விடாம உயிரோடு இருக்கும்போது பண்ணியிருக்கு. எனவே அந்த வீட்டில் உரிமைப்பட்டவங்க கூட இருக்க முடியல. ஒருத்தங்க போய் வாடகைக்கு இருந்தாங்க. வாடகைக்கு இருந்தாங்களும் என்ன செய்யிட்டு அது என்ன தெரியுமா சொல்லுது? நான் என் பிள்ளையே இந்த வீட்டில் குடியிருக்க மாட்டேன், இவன் என் வீட்டில் குடியிருப்பதா விட மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன். வயசு எத்தனை ஆச்சு? 80 வயசு கிட்ட ஆச்சு. மரிக்கும் போது 80 வயசு கிட்ட ஆச்சு. ஆனா காலத்துக்கு முன்னாடி எதை செய்து போயிருக்கிறது? மரித்து போயிருக்கிறது. காலத்திற்கு முன்னாடி மரித்து போனபடினால இளைப்பாறுகிறதான இடத்திற்கு இதால போக முடியல. இந்த வயசுலையும் அது ஆட்களை போட்டு என்ன செய்கிறது? தொந்தரவு பண்ணுகிறது. வாடகைக்கு இருந்தவங்க உள்ள ஏறி அவர்களை படுத்தினதான பாடு பெரிய பாடு. அவரது வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது. வீட்டுல ஆள் நடமாடின மாதிரி அதை தூக்கி தள்ள இதை தூக்கி தள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. யாரு? இந்த சரீரத்தை விட்டு வெளியேறினதான நிலையில்லாத ஆத்மா நிலையற்று என்ன செய்து கொண்டிருக்கிறது? அலைந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனைக்கு தற்கொலை ஒரு முடிவு அல்ல. முடிவு யார்கிட்ட இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்குது. அப்போ நம்முடைய ஆத்மா இந்த உலகத்தினுடைய காரியங்களை விட்டு பிரித்தெடுக்கப்படும். பைபிள்ல தாவீது சொல்றாரு, என் ஆத்மா மண்ணோடு
என்ன செய்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்மா எதோடு தான் ஒட்டி கொண்டிருக்கிறது? மண்ணோடு தான் ஒட்டி கொண்டிருக்கிறது. மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தால் என்ன? இந்த மண்ணுக்குரியதான பணத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணுக்குரிய பொண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணுக்குரியதான பணத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணுக்குரிய நிலத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணுக்குரியதான அநேக விதமான மாயான காரியங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. நம்மிடம் ஒட்டக்கூடாது, நம்மிடம் ஒட்டக்கூடாது. இந்த தாவீது தேவனிடத்துல சொல்றார், ஆண்டவரே என்னை இந்த ஆத்துமாவை இந்த மண்ணில இருந்து பிரித்தெடுங்க ஆண்டவரே. நம்முடைய ஆத்துமா எல்லாம் இந்த உலகத்தினுடைய மண்ணான காரியங்களோடு பிரித்தெடுக்கப்படணும். இந்த பிரித்தெடுக்கப்பட்டதான அனுபவம் இருந்தால் ஒழிய நாம் தேவனுடையவர்களாக வாழவே முடியாது. நாம் இருக்கிற இடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வரணும். இந்த பிரித்தெடுக்கப்பட்டதான அனுபவத்துல வருகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்குத்தான் ஆண்டவர் இவ்வளவு சங்கடப்படுத்துறாரு. அதற்குத்தான் வீணாக அவர் சங்கடப்படுத்தல. நீங்கள் வெளியேற பெற்றவர்களாக மாறணும். எதற்காக சில அனாவசியமான செலவுகள்? உங்களுடைய பணம் கர்த்தருக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே அனாவசியமான மருத்துவமனை செலவுகள், அனாவசியமாக பணங்களெல்லாம் விரயமாகிறது. உங்களுடைய பணத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். அந்த பணம் கர்த்தருடைய சன்னிதானத்துல வரணும். அதற்காக சில கஷ்டம். இன்னும் நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வேண்டியதான நேரத்துல என்ன செய்யிட்டு இருக்கோம்? எல்லாரும் ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அப்பதான் மெம்பரமா என்ன செய்யிட்டு இருக்கோம்? இன்னைக்கு மழைலாம் சரியானபடி வராததுக்கு ஒரு காரணம் யாரு தான்? இந்த கிறிஸ்தவங்க. இந்த கிறிஸ்தவங்க ஆராதனை அங்க நடந்துட்டு இருக்கும் போது இங்க என்ன அடைச்சிட்டு இருப்பாங்க? தண்ணி அடைச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் வாழைக்கு வெட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? ஆண்டவர் எப்படி மனமகிழ்ச்சி அடைய முடியும்? வாரத்துல ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டாமா? வாரத்துல ஒரு நாள் ஆண்டவரை முழு மனதோடு ஆராதனை செய்ய வேண்டாமா? வீட்டிலேயும் நம்மால் ஆராதனை செய்ய முடியவில்லை. நாம் தேவனுடைய சன்னிதானத்துல அந்த கரெக்டான ஒரு நேரத்திற்கு வந்தா அந்த ஆராதனை நேரம் என்பது நமக்கு ஒரு பரலோகத்தினுடைய நேரம் போல இருக்கும். ஹல்லேலூயா. இதற்கு தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்களும் சும்மா வேலை இல்லாமல அந்த வசனத்தை சொல்லியிருக்கு. இது எங்கதான் சொல்லியிருக்கு? இது புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் இல்லை. புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லியிருக்கு. சபை கூடி வருதல் எதற்கு முக்கியம்? அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி. அன்பிற்கும் நற்கிரியைக்கும், தேவன் மேல் வைக்கிறதன் அன்பு, மனிதர்கள் மேல் வைக்கிறதன் அன்பு, நற்கிரியைகளை செய்கிறது. இவைகளிலே நாம் இன்னும் வளரும்படியாக சபையிலே நாம் கடந்து வர வேண்டும். தனிமரம் தோப்பாகாது. இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, நான் தனியாகவே ஆராதனை பண்ணிடுவேன், தனியாகவே நான் ஜெபம் பண்ணி கொடுக்குவேன். அதாவது ரொம்ப அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதான நாடுகளிலே கூட கிறிஸ்தவர்கள் தனியா இருந்து ஜெபிக்க விரும்புறது இல்லை. அவங்க சேர்ந்தா போறாங்க. ஆதி திருச்சபையில் ஒரு பழக்கம் உண்டு. ஒரு அடையாளம் வச்சிருந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடு என்பதற்கான ஒரு அடையாளம் என்னன்னா, ஒரு மீன் படத்தை வரைஞ்சி போட்டிருப்பாங்க. மீன் படத்தை வரைஞ்சி போட்டிருப்பாங்க. அந்த மீன் படம் எந்த வீட்டுல இருக்கிறதோ அந்த வீட்டுல இன்னொரு கிறிஸ்தவன் வாரம் ஒரு முறை அந்தந்த வீடுகள்ல போய் கர்த்தரோட நாமத்தை என்ன செய்வாங்க? ஆராதனை பண்ணுவாங்க. நீங்க வீட்டுல ஒரு ஆளா இருந்து ஜெபம் பாருங்க, 4 பேர் சேர்ந்து ஜெபம் பாருங்க, ரெண்டுக்கும் ஒரு வேறுபாட்டை உங்களால் என்ன செய்ய முடியும்? காண முடியும். ஒரு வேறுபாடு நிச்சயமாக காண முடியும். அப்போ ஆராதனை பண்ணுவதற்கு ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிற அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அதிகாரம் 40 வசனத்தை வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். என்ன சந்ததியா? மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு நீங்க என்ன செய்யணும்? விலகி. இந்த விலகி என்னதான வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கொள்ளணும்னா, நீங்க மத்தேயு 9:11 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:9-10 வாசிங்க. முதலாவது மத்தேயு 9:11 வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 11 வசனம் தானா? பரிசேயர் அதை கேட்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும்
போஜனம் பண்ணுகிறான். யாரோடலாம்? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் ஆண்டவர் அமர்ந்திருந்து என்ன பண்றாரு? இன்னைக்கு ரொம்ப பரிசுத்தம் பார்க்குறவங்க என்ன செய்வாங்கன்னா, மாட்டு மதத்தில் வீட்டுக்கே போக மாட்டாங்க. என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் மாட்டு மதத்தில் வீட்டுக்கே போக மாட்டாங்க. வேதம் அங்கீகரிக்காது. ஆண்டவர் யாரோட உட்கார்ந்தாராம்? பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்றாரு. ஆயக்காரோட அநியாயமாக வரி வசூலிக்கிறவன் வீட்டில் உட்கார்ந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? சாப்பிட்றாரு. இத பரிசேயர் என்ன செய்யறாங்க? குற்றப்படுத்துறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றதான முத்திரை அங்கே குத்தப்படுகிறது. ஆனா அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது மாறுபாடுள்ள இந்த சந்ததி விட்டு விலகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விலகி என்றதான வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த ஜனங்கள் வாழுகிறது போல நீங்கள் வாழக்கூடாது. நீங்க 1:5-9 வாசிங்க, 9-10 வாசிங்க, கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு புரியும். விபச்சாரக்கார 1:5-9-10 தானா? வாசிங்க. ஆனால் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், விக்கிரகாரதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. போதும். அப்போ இந்த உலகத்தில் உள்ளதான பாவம் செய்கிறவர்கள், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் ஜீவிக்கிறவர்கள், அவருடைய வீட்டுக்கு போகாதீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லல. அவருடைய ஃபங்க்ஷனுக்கு போகாது என்று சொல்லி வேதம் சொல்லல. அவர்களுக்கான காரியங்களை கலந்து கொள்ளக்கூடாது, அவரிடத்தில் அன்பு பாராட்டக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்ல. ஆனால் ஒன்று சொல்லுகிறது, அவர்களோடு நீங்கள் கலந்து விடக்கூடாது. அவர்களோடு கலந்து விடுதல் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களில் ஒருவராக நீங்கள் மாறிவிடக் கூடாது. அவர்களுடைய ஜீவியத்திற்கும் நம்முடைய ஜீவியத்திற்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் மாறுபட்டு ஜீவிக்கிறதான அநேக காரியங்களை நாம் விட்டு விலகி நம்முடைய ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு சட்ட புத்தகம் வேதாகமம் தான். சட்ட புத்தகம் வேதாகமத்தில் இருக்கிற வசனங்கள் தான். இவைகளுக்கு மேலாக நமக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் இந்த வேதாகமம் தான் சொல்லுகிறது, நீங்கள் மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்வது என்றால் அவர்கள் வாழுகிறதான வாழ்க்கையின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? அவருடைய சுபாவங்கள் எல்லாம் ரொம்ப, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொல்றீங்களே, இயேசுவுக்காக ஏதாவது சுபாவத்தை நீங்க மாற்றி இருக்கிறீங்களா? இயேசுவுக்காக நான் இப்படிலாம் வாழ்ந்துட்டு வந்தேன், ஆனா இப்ப அந்த சுபாவங்கள்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன செய்யிட்டேன் விட்டுட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சூத்திரம். உங்களை குறித்த சாட்சி யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? வீட்டில் உள்ளவங்க சொல்லணும். வேதம் சொல்கிறது, எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும், எருசலேம் தேவனுடைய ஆலயம், சமாரியா அந்நிய ஜனங்கள், யூதேயா சொந்த ஜனங்கள். இந்த 3 இடத்துலையும் நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? சாட்சி. உங்க குடும்பத்தில் முதல்ல என்ன வேணும்? சாட்சி வேணும். உங்க கணவன் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். உங்க மனைவி உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். உங்க பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். உங்க பிள்ளைகள் சாட்சி சொல்லியிருக்கிறாங்களா? பிள்ளைகளை கோயிலுக்கு போக சொல்லிருங்க, நீங்க போகிறது இல்லை. பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொல்லுகிறீங்க, நீங்க ஜெபம் பண்ணுகிறது இல்லை. பிள்ளைகளை வேதம் வாசிக்க சொல்றீங்க, நீங்க வேதம் வாசிக்கிறது இல்லை. பிள்ளைகளிடத்துல நீங்கள் சொல்லுகிற போதனைகளை விட நீங்கள் செய்கிறதான காரியங்கள் தான் அதிகமாக அவர்களை பாதிக்கும். காலைல எழும்பின உடனே நீங்க ஜெபம் பண்ணி உங்க பிள்ளை பார்க்கணும். உங்க வீட்டுல நீங்க நேர்மலாக ஜெபம் உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தா நாளை ஒரு காலத்துல அந்த பிள்ளைகள் தானா ஜெபம் ஆரம்பிக்கும். நீங்கள் வேதம் வாசிக்கிறத பார்த்தால் அந்த பிள்ளைகள் தானாக வேதம் வாசிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறத பார்த்தால் தானாக ஏழைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் காணிக்கை கொடுக்கிறதை பார்க்க ஆரம்பித்தால் இந்த பிள்ளைகள் தானா கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனா இன்றைக்கு அநேக பெரியோர்கள் இந்த குடும்பத்துல எப்படி இல்லை? சாட்சியாக இல்லை. இன்னும் என்ன வார்த்தை வருது? கெட்ட வார்த்தை. அது எப்படி வரலாம்? கோபத்தில் வந்துடுது பாஸ்டர். கோபம் தானே வராது, எல்லாத்துக்கும் கோபத்தில் தானே வரும். கோபம் இல்லைன்னா வராது பாஸ்டர். கோபத்தில் கெட்ட வார்த்தை
வந்துருது. அதை என்னால மேற்கொள்ள வருஷம் என்ன, எத்தனை வருஷம் ஆச்சு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட வருஷம் என்னாச்சு? 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் பைபிள் சொல்லப்படுற கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட கேட்கிறவர்களுக்கு என்ன விருத்தி ஏற்படும்? பக்திய காட்ட வேண்டியது யாருதான்? உங்க வாயினுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு பக்தியை தூண்டணும், பக்தியில விருத்தி ஏற்படுத்தணும். இந்த வசனங்களை எல்லாம் நாம தெரிந்திருந்தோம், அவை நிறைவேற்றாமல் இருந்தால் நாம் தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டதான வாழ்க்கை வாழவே முடியாது. வேகமாக கடந்து போகிறேன். வாசிங்கள். மத்தேயு 13:49 வாசிங்க. ஒரு பகுதி வாசனம் முடிக்கலாம்னு விரும்புகிறேன், சமயம் அதிகமாகி விட்டது. அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமானையும் துன்மார்க்கனையும் ஆண்டவர் பிரிக்கிறார். நானும் ஒரு காலத்துல ஆண்டவர் அறியாதவர்களும் துன்மார்க்கர்களும் பொல்லாதவர்களும் பாவிகளுமாகத்தான் நம்ம வாழ்ந்தோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்ம என்ன செய்திருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். வாசிங்க 49 மறுபடியும் வாசிங்க. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அக்கினி சூளையிலே போடுவார்கள். சரி, நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். அதாவது வெள்ளாடுகளையும் செம்பரி ஆடுகளையும் ஆண்டவர் பிரிப்பது போல நீதிமான்களையும் பொல்லாதவர்களையும் ஆண்டவர் என்ன செய்றார்? பிரிக்கிறார். நீங்க என்ன கூட்டத்தில் இருக்கணும்? என்ன கூட்டத்தில் இருக்கணும்? நீதிமானுடைய கூட்டத்தில் இருக்கணும். நீங்க என்னத்தை செய்யணும்? என்னத்தை செய்யணும் சொல்லுங்க? என்னத்தை செய்யணும்? தானே இருக்கிறீங்க. நீதிமான்களுடைய கூட்டத்தில் இருந்தா நீங்க எதை செய்யணும்? நீதியை செய்யணும். நீங்க நீதியை செய்தால் உங்களுக்கு அநீதி இழைக்கப்படும். அப்ப அந்த அநீதியை நீங்கள் பொறுக்கணும், அந்த அநியாயத்தை நீங்க சகிக்கணும். நம்ம அநியாயத்தோடு மல்லுக்கு நிற்கிறோம், அநீதியோடு நம்ம மல்லுக்கு நிற்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் என்னிடத்துல விட்டுட்டு நீங்க நீதி உள்ளவர்களாக வாழுங்கள். செம்பரியாடு மேய்கிறதான இடமும் வெள்ளாடு மேய்கிறதான இடமும், செம்பரியாடையும் வெள்ளாடையும் சேர்த்து ஒரே இடத்துல அடைச்சிருப்பாங்க. அடைகிறது ஒரே இடத்துல அடையும். நீங்க மேயும் போது பாத்தீங்கன்னா, இந்த மேய்கிறதான இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா செம்பரியாடு கீழே பார்த்துட்டு கீழே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த வெள்ளாடு எங்க வேலி இதுவே தொண்டு எடுத்துரும். இதுவே தொண்டு எடுத்து உள்ள நுழைஞ்சு போறதுக்கு தான் பார்க்கும். என்ன வழி? குறுக்கு வழியில என்ன செய்யணும்? எந்த செம்பரியாடு வேலி இடத்துல போகாது. செம்பரியாடு புல்ல பார்த்து அங்கன்னா மட்டமான இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கோம். ஆனா வெள்ளாடு, அது பேரே என்ன ஆடுதான்? கல்லாடுதான். இது கள்ளத்தனம் தான் என்ன செய்யும்? பண்ணும். இந்த வெள்ளாடும் செம்பரியாடு எங்கதான் இருக்கு? எங்கேயும் இல்லை. எங்கதான் இருக்கு? எங்கதான் இருக்கு? இங்கதான் இருக்கு. சபைக்குள்ளதான் இருக்கு. வெள்ளாடு செம்பரியாடு இங்கதான் இருக்கு. இந்த ரெண்டையும் ஆண்டு பிரிப்பார். இந்த பொல்லாதவர்கள் அழிவுக்காக, இந்த நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பதற்காக ஆண்டு பிரிக்கிறார். நீங்க அந்த வேத பகுதி வீட்டில் போய் வாசித்து பாருங்க. செம்பரியாட்டினுடைய சுபாவம் என்ன, வெள்ளாட்டினுடைய சுபாவம் என்ன? ரெண்டுடைய சுபாவம் ஒண்ணுக்கு ஒத்தே போகாது. ஒரே தொழுவுக்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும் இரண்டனுடைய சுபாவங்களும் வேற வேறையாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னை ஒரு செம்பரியாடாக என்ன செய்ய மாற்றுங்க, செம்பரியாடாக மாற்றுங்க ஆண்டவரே. அந்த செம்பரியாட்டுடைய சுபாவங்களை எனக்கு தாருங்க. நான் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ விரும்புகிறேன். உங்க சித்தம் செய்கிறவனாக, உங்க சித்தம் செய்கிறவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்து கர்த்தருடையவர்களாக இருந்தால் அவருக்கு உங்க மேல ரொம்ப பிரியர். உங்களை விட்டவே மாட்டார். எல்லா காரியத்திலும் உங்களை மேன்மைப்படுத்தி வழி நடத்துவாராக. முழங்கால் படியிட்டு நாம் எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய பிரியம் என் மீது இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க.
நான் என் நேசருக்குரியவன், அவர் பிரியம் என் மீது இருக்கிறது என்றதான வார்த்தையின்படி கதாவே உமக்குரியவனாக வாழ விரும்புகிறேன். இதற்கான ஆத்ம பலனை எனக்கு தாருங்க ஆண்டவரே. என்னுடைய மாம்சீகம் உமக்கென்று வாழ விட மாட்டேங்கிறது. நான் என்கிறதன் அகங்காரம் என்னை உமக்கென்று வாழ விட மாட்டேங்கிறது. எனக்குள் இருக்கிறதான தீராத அநேக கர்த்தாவே மாயான காரியங்கள் மீது இருக்கிறதான பற்றுதல் என்னை உமக்காக வாழ விட மாட்டேங்கிறது ஆண்டவரே. இவைகளை எல்லாம் மேற்கொண்டு வெற்றியின் ஜீவியம் செய்யத்தக்கதாக என்னுடைய ஆத்மாவை உலகத்தை விட்டு நீங்கள் பிரித்தெடுத்திருக்கிறீங்க அப்பா. நான் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாக தேவனை எனக்கு கிருபை செய்ய, இதற்கான வல்லமை, இதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உமக்குரியவர்களாக மாற்றுங்க. ஒவ்வொருவரும் உமக்குரியவர்களாக மாறு. தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. இதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமையினாலே ஒவ்வொருவரை நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவருடைய மகிமையினால் நிரப்புவீராக. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீன பாவினான் சுகவீன தேகினான் உலகத்தின் மாயையில் அணைந்தழியாமல். பலவீன பாவினான் சுகவீன தேகினான் உலகத்தின் மாயையில் அணைந்தழியாமல். உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க, உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க என்னை நடத்துவீர் என் இயேசுதேவனே. என்னை நடத்துவீர் என் இயேசுதேவனே. உம் சித்தம் இயேசுவே நான் உம்மை பாடுகிறேன். உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. மற்றுள்ளோ யாவரோ பாருள்ள வைத்தனை வேரோட வேண்டினார். மற்றுள்ளோ யாவரோ பாருள்ள வைத்தனை வேரோட வேண்டினார். அருளை என்றாரோ ஆண்டவரின் கரம், அருளை என்றாரோ ஆண்டவரின் கரம் அனைத்து எழுத்துதான் அன்றையில் சேர்த்துமே. அனைத்து எழுத்துதான் அன்றையில் சேர்த்துமே. சித்தம் இயேசுவே நான் ஒருவன் காண்பது உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் எல்லாம் உமக்காக பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் விளங்கும்படி பரிசுத்த ஆவியா உன்னதமான அனுபவங்களுக்கு நேராக ஒவ்வொருவரை நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் உடைய திருசன்னிதானத்திலே கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை போற்ற புகழ ஆராதிக்க எங்களுக்கெல்லாம் கிருபை செய்திருமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்ட தேவன் அவைகள் எல்லாவற்றையும் நிமித்தம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தீர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு தந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை தாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறபடி நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மீது இருக்கிறது என்றதான வார்த்தையின்படி நாங்கள் எப்போதும் உம்முடைய சித்தத்தை செய்து உமக்குரியவர்களாக வாழத்தக்கதான கிருபைகள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரியை எப்போது எங்கள் மீது இருப்பதாக ஆண்டவரே நீங்கள் சீக்கிரத்தில் வரப்போகிறீங்க. அந்த நாளுக்கு நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகவோ துப்புரவானவர்களாகவோ குற்றமற்றவர்களாகவும் வாழத்தக்கதாக
தருவதாக. தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வர நாட்களை அழைத்து பாருங்க ஆண்டவரே. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவில் பல மாநில வெளிநாடுகள் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கள் உண்டு. எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணங்களை நம்முடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் விலை கர்த்தர் காத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. சத்துருடைய எல்லா கண்ணிகள் பொல்லாத மனுஷனுடைய சதிசைகள் எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் விலைக்கு கர்த்தர் காக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாருங்க. வருகை இருக்குமானாலும் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாமை வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்றுதான், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென்.